நானும் வீட்டுக்குள்ளே போனோடனே புதுசாக ஒரு ஸ்மெல் வருதுடா அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போனால் எங்கள் அம்மாவும் பருப்போட சுட்டுட்டு இருந்தாங்க. சரி உடனே ஒரு பருப்போட எடுத்து நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் எப்போ சாப்பிட்டாலும் எது சாப்பிட்டாலும் என்னோட 4 கால் நண்பனுக்கு கொடுத்து சாப்பிட்டா தான் அது போகும், இல்லைனா நம்ம சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருக்கும். நன்றி உள்ளது 4 கால் நண்பன் எல்லாருக்குமே தெரியும். பருப்போடையும் சுட்டுட்டு சரி ஓரமாக வச்சிட்டாங்க. 4 கால் நண்பன் தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் வடையை காலி பண்ணாமல் நம்ம 4 கால் நண்பன் விடவே மாட்டோம். 10 வடை சுட்டாலும் 8 வடை நம்ம 4 கால் நண்பனுக்கு தான் கொடுக்கணும். எங்கள் வீட்டில் எந்த ஒரு தின்பண்டம் நாங்கள் ரெடி பண்ணாலும் எங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய 5 அறிவு ஜீவன்களுக்கு பசுமாடாக இருந்தாலும் சரி எங்கள் வீட்டு 4 கால் நண்பனுக்கும் நாங்கள் கொடுக்க தான் செய்வோம். மனிதனுக்குள்ளே எவ்வளவு பொறாமை இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த 5 அறிவு ஜீவன்களுக்கும். இந்த பசுமாடுக்கு கொடுத்த உடனே 4 கால் நண்பன் தூரத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியில் 2 பேருக்கும் வடை கொடுத்த பிறகு தான் 2 பேருமே சந்தோஷமாக சாப்பிடுதான். எங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பசுமாடாக இருந்தாலும் சரி 4 கால் நண்பராக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் நமக்கு சாப்பிட்டுட்டு நன்றி உள்ளதாக தான் இருக்கும். மனிதர்கள் அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு பொருளை கொடுத்தோம்னா நாளைக்கே நம்மளை ஏசதான் செய்வாங்க. ஏன்னா அது மனித குணம். 5 அறிவு ஜீவனுக்குள்ளது இறக்க குணம். இந்த வீடியோ பார்க்குறவங்க வீட்டில் 5 அறிவு ஜீவன்கள் என்னென்ன இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள்.